ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆர்க்ஸ் எனக்கு பிடித்த சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரீஜனல் ஸ்பெஷல் ரைஸ் ரெசிபி. இதுக்கு பேர் காப்சா ரைஸ், கப்சா பிரியாணின்னு கூட நீங்கள் சொல்லலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல் ரைஸ். பிக்சரில் பார்த்தீங்கன்னாவே டெக்ஸ்சர்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாஸ்மதி ரைஸ் 300 கிராம் எடுத்து அதை 30 மினிட்ஸ் ஆகுது வாட்டரில் சோக் பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் அதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு, 4 பச்சை மிளகா, பட்டை ஒரு பெரிய துண்டு, ஒரு பிரியாணி இலை. அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலாக்கான பொருட்களை இப்போ பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் பவுடர் வேணும். அப்படி இல்லைன்னா ட்ரைட் லெமன் எடுத்து அதை பவுடர் அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மசாலா மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆல் ஸ்பைஸ் மிக்ஸ். அந்த ஆல் ஸ்பைஸ் மிக்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா அது ஒன்றும் கிடையாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டையை பொடி பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கிராம்பு பொடி, 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி, இதை 3 மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஆல் ஸ்பைஸ் மிக்ஸ். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர், அது கூட லெமன் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் லெமன் பவுடர் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், லெமன் பவுடராக இல்லைன்னா நீங்கள் லெமன் தோடு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி சேர்த்துடலாம். அது 1/4 டீஸ்பூன் டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்பைஸ் மிக்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இந்த ரைஸ்க்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஒரு பெரிய கேரட்டை சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கப்சா ரைஸ் செய்யலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் சூடானதுக்கப்புறமா பட்டை, அது கூடயே பிரியாணி இலையும் இப்போ சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா நிறம் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஆனியனும் நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரா ஸ்மெல் போகட்டும். இதெல்லாம் நல்லா பைண்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து க்ரீன் சில்லிஸ் சேர்த்துடலாம். 4 க்ரீன் சில்லிஸை நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைஸ் மிக்ஸ் ஆட் பண்ணிடலாம். கப்சா ஸ்பைஸ் மிக்ஸ் முதல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்ச எல்லாத்தையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட்டு, அதாவது தோலெல்லாம் எடுத்துகிட்டு பேஸ்ட்டாக அரைச்ச அந்த டொமேட்டோவை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அகைன் குக் ஃபார் 2 or 3 மினிட்ஸ் குக் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கேரட் சேர்த்துடலாம். கேரட் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேரட் வேகணும். அதுக்காக என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வைக்கலாம். அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் வச்சிங்கன்னா கேரட் நல்லா வெந்துடும். வேறு எந்த வெஜிடபிள்ஸும் இதுக்கு சேர்க்காதீங்க. ட்ரெடிஷ்னல் கப்சா ரைஸில் அவங்க வந்து எந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்தாலும் சரி அது கூட கேரட் சேர்த்து தான் செய்வாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ளேவர் சீசனிங் ஒரிஜினல் ரெசிபி படி பார்த்தீங்கன்னா அந்த வெஜ் பிரியான் ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா அது வந்து வெஜிடபிள் ஸ்டாக்கை வந்து பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வேணும்னா நீங்கள் 2 க்யூப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் அந்த வெஜிடபிள் ஸ்டாக்குடைய அந்த பவுடர், அதுக்கப்புறம் வந்து சால்ட் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அந்த வெஜிடபிள் சீசனிங் பேக்கெட் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க. சரி, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சோக் பண்ணி எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக குக் பண்ண போகிறோம். மூடி போட்டுட்டு குக் பண்ணலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். இது குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இப்போது தம் ஸ்டைலுக்காக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அது மேலே வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வைக்க போகிறோம் லோ ஹீட்டில். அந்த மெத்தடில் குக் பண்ண போகிறோம். சரி, வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகிடுச்சு. அந்த தோசை பேன் மேலே இப்போ என்ன பண்ணுறேன்னா பிரியாணி வெசலை எடுத்து வச்சுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 15 மினிட் லோ ஹீட்டில் குக் பண்ண போகிறோம். சரி, 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அமேசிங் ஃப்ளேவராக இருக்கும். சைட்லேருந்து கிளறி விட்டு எடுத்துக்க ரைஸ் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முந்திரி திராட்சையை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க.
இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஃபுல் ரெசிபி, அட்டகாசமான ரெசிபி, ரீஜனல் ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.